Hello friends, welcome to Easy Cool Creation. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரசமலாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. இந்த ரசமலாய் பார்க்க எவ்வளவு அழகா இருக்கும், சாப்பிடவும் அவ்வளவு டேஸ்டியா இருக்குங்க. இந்த சாஃப்ட் ஸ்பாஞ்சி அண்ட் ஜூசி ரசமலாய் எப்படி செய்யறதுன்னு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இதுல சின்ன சின்ன டிப்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்ட் ரசமலாய் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டக்குன்னு ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா ஷேர் பண்ணி விடுங்க. இப்போதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் சிம்பலையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற நோட்டிபிகேஷன் சீக்கிரமா உங்களை வந்து சேருங்க. சரிங்க, சீக்கிரமா நம்ம ரசமலாய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? பார்க்க எவ்வளவு அழகா இருக்குல்ல? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ரசமலாய் செய்யறதுக்கு ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இது வந்து ஃபுல் கிரீம் மில்க் எடுத்திருக்கேன். இந்த பாலை நம்ம காய வச்சுக்கலாம். காய்ச்சினதுக்கு அப்புறம் இந்த பாலை தெரிய வைக்கிறதுக்கான சொல்யூஷன் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் எடுத்திருக்கிறது வந்து 1/2 எலுமிச்சை பழம் எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்ககிட்ட வினிகர் இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதை நல்லா டைல்யூட் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் யூஸ் பண்ணி டைல்யூட் பண்ணிக்கோங்க. இப்ப பால் கொதிச்சிருச்சு, நான் இறக்கி கீழே வச்சிட்டேன். ஒரு 2 நிமிஷம் அந்த பாலோட டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்றதுக்காக நம்ம அப்படியே வந்து ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நம்ம கிளறி விட்டுக்கலாம். அப்பதான் டெம்பரேச்சர் வந்து ஈக்குவலா மெயின்டைன் ஆகும். இப்போ வந்து பால் தெரிய வைக்கிறதுக்கு நான் வந்து லெமன் இதுல சேர்க்க போறேன். 1/2 லெமனை நம்ம பிழிஞ்சு வச்சிருக்கோம்ல, அந்த லெமனை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்பதான் பால் வந்து கரெக்டா தெரியும். பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு கிளறுங்க. ஒரு ஸ்டேஜ்ல பால் தெரியும் போது நம்ம அந்த லெமனை ஸ்டவ் பண்ணிக்கலாம். அந்த லெமன் ஜூஸை பாருங்க, இந்த மாதிரி தண்ணி தனியா சென்னா தனியா கிடைக்கும். இப்போ நாம இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் ஒரு மஸ்லின் கிளாத் எடுத்துக்கிட்டேன், அடியில ஒரு ஃபில்டர் எடுத்துட்டு அதுல நாம இந்த சென்னாவை ஃபில்டர் பண்ண போறோம். பாருங்க, ஊத்திட்டு மேல வந்து ஒரு நார்மல் வாட்டர் ஊத்திக்கோங்க. சாதாரணமா நம்ம யூஸ் பண்ற பிளெயின் வாட்டர் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்துட்டு வினிகர் ஃபிளேவரோ இல்ல லெமன் ஃபிளேவரோ அதுல இல்லாம இருக்கும். இல்லைன்னா நாம ரசமலாய் பண்ணும்போது அதனோட ஸ்ட்ராங் ஃபிளேவர் அதுல இருக்கும். வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்ப நீங்க அந்த ஸ்ட்ரெயின் பண்ண வாட்டர் வந்து கீழே ஊத்திடாதீங்க. நாம அதை குக்கிங் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணதை எடுத்து நல்லா பிழிஞ்சிக்கலாம். ரொம்ப ட்ரை பண்ணக்கூடாது, கொஞ்சம் ஈரப்பதம் அதுல அந்த சென்னால இருக்கணும். அதனால லைட்டா பிழிஞ்சுக்கோங்க. பாருங்க நான் எப்படி பிழிறேன்னு. இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் போல அதை அப்படியே வச்சிடுங்க. அதுல கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தாதான் நமக்கு ரசமலாய் பெர்ஃபெக்ட்டா கிடைக்கும். பாருங்க, நான் அப்படியே வச்சுட்டு இப்ப நம்ம ரபடிக்கு பால் ரெடி பண்ணிடலாம். இப்ப நான் வந்து 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இது வந்து பசும்பால். பசும்பால்ல ஒரு தனி டேஸ்ட் இருக்கும், அதனால நான் பசும்பால் எடுத்திருக்கேன். இந்த பாலை நாம நல்லா கொதிக்க வச்சுக்கணும். ரொம்பவும் திக்காக கூடாது, ரொம்பவும் தின்னா இருக்க கூடாது. ரெண்டுத்துக்கும் மீடியமான லெவல்ல இருக்கணும். பாருங்க, அடுப்புல வச்சு நல்லா கொதிக்க விட்டுட்டேன். இப்போ இந்த ரசமலாய்க்கு saffron குங்குமப்பூ அதை நாம சேர்க்க போறோம். ஒரு கிண்ணத்துல குங்குமப்பூ எடுத்து அந்த கொதிச்சிட்டு இருக்க பால்ல 1 ஸ்பூன் அளவுக்கு அதில் சேர்த்துட்டு வச்சிருங்க. இப்போ இந்த ரசமலாய்க்கு தேவையான அளவு சர்க்கரை, அப்புறம் ஏலப்பொடி இதையும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா பொடியா கட் பண்ண நட்ஸ், உங்ககிட்ட எந்த நட்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். பாதாம், பிஸ்தா, முந்திரி எதுவா இருந்தாலும். இப்ப நம்ம குங்குமப்பூ வந்து ஒரு கிண்ணத்துல வச்சிருக்கோம்ல, அதையும் இதுல சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இந்த குங்குமப்பூவோட கலர் வந்து நமக்கு பத்தாது, அதனால நான் வந்து எல்லோ ஃபுட் கலர் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு வந்து அந்த ஃபுட் கலர் பிடிக்கலன்னா நீங்க வந்து சேர்க்க வேண்டாம். இது கண்டிப்பா ஆப்ஷனல் தாங்க. பாருங்க, அந்த பாலோட அந்த ரபடியோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும் பாருங்க. ரொம்ப திக்கா இருக்க கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் இதுவா இருந்தாதான், தின்னா இருந்தாதான் ஈஸியா ரசமலாய் வந்து அப்சர்வ் ஆகும். இப்போ நமக்கு ரபடி ரெடி ஆயிடுச்சு. அதை நாம எடுத்து வச்சிடலாம். அடுத்தது நம்ம சென்னா பால்ஸ் ரெடி பண்ணலாமா? இப்போ நாம ஃபில்டர் பண்ணி வச்சிருக்க அந்த சென்னாவை ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இப்ப நல்லா அதை பிரிச்சு விட்டுருங்க. பாருங்க, இந்த மாதிரி திரித்திரியா இருக்கும். இந்த மாதிரி திரித்திரியா இருக்கும் போது நாம சென்னா ரெடி பண்ண முடியாது.
ஸோ இப்போ நம்ம வந்து அதை நல்லா பிசைஞ்சிக்கணும். அதுக்காக நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணியிருக்கேன். கார்ன்ஃப்ளவரும் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா மைதாவும் யூஸ் பண்ணலாம். உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த கார்ன்ஃப்ளவர் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்னோட பாம்ஸ் யூஸ் பண்ணி, என்னோட உள்ளங்கை யூஸ் பண்ணி நான் வந்து இந்த சென்னாவை நல்லா பிணையிறேன். பாருங்க, இந்த மாதிரி பிணையணும். நல்லா நெய்ஸா ஆகிற வரைக்கும் நம்ம இந்த சென்னாவை நல்லா பிணைஞ்சிக்கணும். இந்த சென்னா திரியா இருந்துச்சுன்னா நீங்க வந்துட்டு அந்த சுகர் சிரப்ல போடும்போது அது பிரிஞ்சு ஓடிடும், தனித்தனியா பிரிஞ்சிடும். நல்லா பாயில் ஆகிட்டு இருக்கும் போது அந்த ஹை டெம்பரேச்சர்ல அந்த சென்னா வந்துட்டு பிரிஞ்சு போயிடும். அதுக்காக நாம நல்லா பிணைஞ்சிக்கிறோம். பாருங்க, ஒரு 10 நிமிஷம் பிணைஞ்சிங்கன்னா, 10ல இருந்து 15 நிமிஷம் இந்த மாதிரி பிணைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி கையில ஒட்டாம சூப்பரா கிடைக்கும் சென்னா. பாருங்க, இப்ப எடுத்துட்டு இப்ப நான் என் உள்ளங்கையில உருட்டிட்டு லைட்டா ஒரு பிரஸ் கொடுத்துக்கோங்க. சென்னா ரெடி ஆயிடுச்சு. நமக்கு எந்த ஷேப்ல வேணுமோ நம்ம அந்த ஷேப்ல நாம செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி பிளாட் ஷேப் வேணா இந்த மாதிரி பிளாட் ஷேப் செஞ்சுக்கலாம், இல்ல நீங்க வந்துட்டு ஓவல் ஷேப் வேணா ஓவல் ஷேப்ல செய்யலாம், இல்ல பால் ஷேப் வேணா பால் ஷேப்ல செய்யலாம். இந்த மாதிரி நான் எல்லா சென்னாவும் ரெடி பண்ணிக்கிறேன். பாருங்க, எனக்கு வந்து இந்த 1/2 லிட்டர் பால்ல 7 ரசமலாய் கிடைச்சது. சைட்ல வந்து கிராக்ஸ் இல்லாம நீங்க கரெக்டா பண்ணிக்கோங்க. அப்பதான் பெர்ஃபெக்ட் ரசமலாய் நமக்கு கிடைக்கும். பாருங்க, சென்னா ரெடி ஆயிடுச்சு. இப்ப நாம சுகர் சிரப் ரெடி பண்ணலாம். நான் ஒரு கடாயில 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். 4 கப் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கிறேன். இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணுங்க. நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நாம இந்த சென்னா பால்ஸ அந்த சுகர் சிரப்ல போட போறோம். நமக்கு வந்து ஜீரா தேவையில்லைங்க, சுகர் சிரப் தான் தேவை. இப்ப நல்லா கொதிச்சுட்டு இருக்கும் போது நான் ஒண்ணு ஒண்ணா அதுல வந்து டிராப் பண்றேன். ஒவ்வொரு ரசமலாய் பால்ஸா நான் அதுல வந்து போடுறேன். பாருங்க, போட்டதுக்கு அப்புறம் நாம இத 1 லிட்டர் போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்க போறோம். பாருங்க, நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. பாருங்க, பிரிஞ்சு போல பாருங்க, கரெக்டா இருக்கு. இதை நாம மூடி வச்சுட்டு நல்லா ஹை ஃப்ளேம்ல ஒரு 10 நிமிஷம் நாம வேக வைக்க போறோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நாம இதை எடுத்து வச்சுட்டு திருப்பி போட போறோம். பாருங்க, 10 நிமிஷம் கழிச்சு நான் காமிக்கிறேன். 10 நிமிஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா நம்ம போட்டதை விட டபுள் சைஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுக்கு நடுவில் நான் சாஃப்ரானும் ஆட் பண்ணியிருக்கேன். சாஃப்ரான் வந்து ரசமலாய்க்கு ஒரு நல்ல ஃப்ளேவர், நல்ல கலர் கொடுக்கும். அதுக்காக நான் சாஃப்ரான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நாம எல்லாத்தையும் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கணும். திருப்பி போட்டுட்டு திருப்பி ஒரு 10 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேம்ல வேக வச்சுடுங்க. அப்பதான் வந்து 2 சைடும் ஈக்குவலா வெந்திருக்கும். பாருங்க, வெந்துச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்து காமிக்கிறேன். நம்ம போட்டதை விட டபுள் சைஸ் ஆயிருக்கு பாருங்க. இப்பதான் நமக்கு பெர்ஃபெக்ட் ரசமலாய் பால்ஸ் கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த ரசமலாய் பால்ஸை ரபடியில போட போறோம். நாம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல ரபடி, அது ஓரளவுக்கு வந்து ஆறி போயிருக்கும். இப்போ நம்ம அந்த ரபடியில இந்த ரசமலாய் பால்ஸை போட போறோம். பாருங்க, நான் எடுத்து காமிக்கிறேன். பாருங்க, எவ்வளவு பெர்ஃபெக்டான ரசமலாய் பால்ஸ் நமக்கு ரெடி ஆயிருக்குங்க. இப்போ இதுல நாம எல்லா ரசமலாய் பால்ஸையும் போட்டுட்டு ஒரு 5 to 6 hours நல்லா ஊற வைக்க போறோம். அப்பதான் வந்துட்டு நல்லா அந்த ரசமலாய் பால்ஸ்ல அந்த ரபடிலாம் சூப்பரா அப்சர்வ் ஆகி நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஃப்ரிட்ஜ்ல வைக்காதீங்க, வெளியில தான் வைக்கணும். அப்பதான் வந்து நல்லா சாஃப்டா இருக்கும், நல்லா ஸ்பாஞ்சியா இருக்கும், நல்லா ஜூசியா இருக்கும். பாருங்க, நான் எடுத்து நான் ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க, அதுல ரபடி அப்சர்வ் ஆயிருக்கிறது நல்லா தெரியுது. பாருங்க, சூப்பரா இருக்கா? பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குல்ல? அதை ப்ரெஸ் பண்ணிட்டு திருப்பி அதுல போடுறேன். அதோட ரபடி வந்து அதை அப்சர்வ் பண்ணிட்டு பாருங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரான ரசமலாய் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி செஞ்சு உங்க வீட்டுல இருக்கவங்களையும் அசத்துங்க. இந்த மாதிரி ரசமலாயெல்லாம் கண்டிப்பா ஒரு டைம் நீங்க செஞ்சு பாருங்க. ரொம்ப டேஸ்டியான ரசமலாய்ங்க. ஒரு டைம் செஞ்சீங்கன்னா திருப்பி திருப்பி செய்யணும்னு ரொம்ப ஆசையா இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோட நான் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய்.